ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு யூஏவும் வந்து தரவே மாட்டேன்ட்டீங்க, யூவும் தர மாட்டேன்ட்டீங்க, ஏவும் தர மாட்டேன்ட்டீங்க, மொத்த சீனை டெலிட் பண்ண சொல்லிட்டீங்க. ட்ரீசர்ரா, அது படம் கூட இல்லடா, ஒரு ட்ரீசரு. அதுவும் அது வந்து எப்படி சொல்கிறது, இன்ட்ரடக்ஷன் ட்ரீசர்ரா. என்னடா ட்ரீசர் அது? அதாவது இங்கிலீஷ் படம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, எனக்கு இங்கிலீஷ் படம் ட்ரைலர் மாதிரி தான் இருந்தது ஸ்டார்டிங்கில். நானும் என்னடா யோசிச்சேன், என்னடா இங்கிலீஷ்லாம் பேசுகிறாங்க, ஹாலிவுட் மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா நடுவில் போட்டான் பாருங்க, அவன் போட்டு போட்டு இறங்குறான். அந்த அம்மா இறங்கும் போது வெளியே டம்மு டிம்முன்னு குதிக்குதுங்க. இவன் போடுறாங்க வெடியுது, போடுறான் வெடியுது, போடுறான் வெடியுது. டேய் என்னடா நடக்குது? சத்தியமா அப்படிதாங்க இருந்தது எனக்கும். போட வெடியுதுங்க. என்னங்க ட்ரைலர் எடுத்து வச்சிருக்கிறான் ட்ரீசரு பாடே. அதாவது எங்க வீட்டிலலாம் இந்த மாதிரி ட்ரீசர்லாம் பார்த்தா பின்னாடி அடிப்பாங்க. ட்ரீசரே இல்லைங்க, நார்மலாகவே இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்க விடவே மாட்டாங்க நம்மளெல்லாம். கரெக்டுங்களா இல்லையா? அப்படின்னும் போது நம்ம இந்த வெப்சைட்டு சைடெல்லாம் போய் பார்க்காத வீடியோலாம் வந்துட்டு இப்போ திரையிலே வருதுங்க. அப்போ இவனுக்கெல்லாம் என்ன சான்றிதழ் தருவான் இவன்? ஏன் போட்டு மொத்தமா மூடி விட்டு போ சொல்லுங்க. அதாவது வீடியோவில் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் விட்டுருங்க, கெட்டதாக இருக்கும் போது காமிக்கிறவங்களாம் விட்டுருங்க. ஆனால் அதுவே விஜய் சார் வந்துட்டு ஒரு ஜனநாயகம் இந்தியாவுக்காக இல்லை ஒரு தமிழ்நாடுக்காக ஏதோ ஒரு பொலிட்டீஷியனை பற்றி பேசுகிறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க, அதை மட்டும் உட்காந்து கட் பண்ணுங்கடா. இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் போட்டு கட் பண்ணுங்க. நல்லா பண்ணுறீங்கடா டேய். என்னடா சொல்கிறது சென்ட்ரல் போர்டை. எல்லாரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய கண்டென்ட் வரும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேரும் பண்ணிடுங்க. ஓகேவா காய்ஸ்? பாய் காய்ஸ்.